என்னடா இது மூணார் புக் பண்ணிவிட்டு கடைசியில் கொடைக்கானலுக்கு வந்துட்டோமே அப்படின்ற ஃபீலிங்கோட தாங்க நாங்கள் வந்துட்டு வந்தோம். ஆனால் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற அந்த மேகம், அந்த கிளைமேட்டு, அது எல்லாத்தையும் பார்த்த உடனே மனசு வந்து உள்ளம் கொள்ளை போகுதேன்ற மாதிரியே இருந்துச்சு. மலைகளின் இளவரசின்னு சொல்கிறதுல தப்பே இல்லை. அவ்வளோ ஒரு அழகு. டக்கு டக்குன்னு மேகம் வந்து அப்படியே அடியிலேருந்து ஃபார்ம் ஆகி ஒரு மலைச்சாரல் மாதிரி நம்ம மேலே அது ட்ரிஸ்லிங் பண்ணுறதெல்லாம் வந்து வேறு லெவல் ஃபீலு. இப்போ சென்னைக்கு இங்கே திரும்பி வந்ததுக்கப்புறம் தான் இந்த கொடைக்கானலோட அருமை தெரியுது. அங்கே இருக்கும்போது என்னடா இது இப்படி குளிருது அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரியான ஒரு ஃபீலோடு அப்படியே நம்மளோட ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப புத்தம் புதுசாக கட்டிட்டு இப்போ அதை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோன்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்தது. நைட்டு ட்ரெயின் ட்ராவல்லையே ரொம்ப தூக்கமே வரல. சரி இங்கே ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இல்லை, முதல்ல நம்ம குணா கேவுக்கு போகிறோம் அப்படின்னு எங்களை கிளம்ப சொல்லிட்டாரு டிரைவரு. டக்குன்னு நாங்கள் வந்துட்டு கிளம்பி ரெடி ஆகிட்டோம். கொஞ்சம் ஸ்னாப்ஸும் நாங்கள் எடுத்தோம். மாடியிலலாம் போயிட்டு கொஞ்சம் குட்டி ஸ்னாப்ஸ் எடுத்தோம். அங்கேருந்து சுற்றி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். இதுதான் நம்ம மாடியிலேருந்து எடுத்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. இனிமே தான் நம்மளுடைய பயணங்கள் வந்து கொடைக்கானலுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். என் பையனை வந்து நிறைய இடத்துக்கு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்கோம். அவனுக்கு ஓரளவுக்கு கருத்து தெரிகிற பருவத்தில். ஆனால் பாப்பாவுக்கு இப்போ தான் இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ரொம்ப என்ஜாய் பண்ணான். இதுதான் நம்மளோட ரூம். இங்கே வந்தாச்சு. நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டோம். செம்ம சில்லு, செம்ம குளிராக இருக்குது. எல்லா டோரும் லாக் பண்ணி வச்சுருக்கோம். அதனால ஓரளவுக்கு குளிர் மேனேஜ் பண்ண முடியுது. இப்போ வந்து குணா கேவுக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு என்னென்ன பார்க்குறோம் அப்படின்றத ஒரு ஷார்ட்ஸில் நான் போடுறேன். பாய்.